தீராத நோய்பிணியை தீர்க்கும் சொர்க்க மரம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு தனி சன்னதி. தமிழகத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லேயே தெய்வீக திருத்தலங்களுக்கு குறைவில்லாத மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டமும் ஒண்ணுங்கிறதுல எவராலையும் மறுக்க முடியாது. திருவண்ணாமலைனா அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் மட்டுமில்லாம பல சரித்திர புகழ் வாய்ந்த ஆலயங்கள் இந்த கந்தக பூமி மாவட்டத்தை சுத்தி ஏராளமா இருக்கு. அதுல ஒன்னா தம்டகோடி மலை மேல சமீபத்தில் உருவாகி திருமண தடைய தீர்த்து வைக்கிறது மூலமா ஒரு முருகன் கோயில் மக்கள் செல்வாக்கை பெற்று பிரபலமாயிட்டு வர்றதா சொன்னாங்க. இந்த கோயில்ல பக்தர்களுடைய பக்தர்களா எந்த விதமான அச்சமும் இல்லாம மயில்கள் கூட முருகனை வணங்குறது ரொம்பவும் அதிசயமான நிகழ்வுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். தம்டகோடி மலைமுருகன் கோயில் மகிமையை பத்தி தெரிஞ்சதும் உடனே எங்க குழுவினருக்கு அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஆவல் அதிகரிக்க ஆரம்பிச்சது. நாங்க உடனே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட எங்க குழுவினருக்கு நெருக்கமானவங்க மூலமா தம்டகோடி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை பத்தி விசாரிச்சோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரடி வட்டம் காட்டுகநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட விநாயகர்புரம் பகுதியில ரெட்டியார்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இந்த தம்டகோடி மலை இருக்கிறது தெரிய வந்துச்சு. இது மூலமா தம்டகோடி மலை முருகன் கோயிலை நிறுவிய ராஜீவ தொடர்பு கொண்டு எங்களுடைய குழு நம்ம நிகழ்ச்சியோட விவரத்தை பத்தி சொல்லி அனுமதி கேட்டோம். மகிழ்ச்சியோட அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டதும் எங்களுடைய குழு தம்டகோடி மலையை நோக்கி பயணப்பட்டுச்சு. திருவண்ணாமலை ஊரை தாண்டி ஆரணி வழியா வேலூர் செல்லக்கூடிய வழியா எங்களுடைய குழு கார்ல போனப்போ போக்குவரத்து குறைஞ்சு ரெண்டு பக்கமும் ஆடம்பரம் இல்லாத நடுத்தர வர்க்கங்கள் வாழுகிற வீடுகள் கடைகள் இருக்கிறத பாக்குறதுக்கு மக்களுடைய மனோநிலையை பிரதிபலிக்கிற வகையில இருந்துச்சு. அதுல இருந்து சில கிலோமீட்டர் தூரம் போனதும் வயல்வெளிகள் தென்பட அதுக்கு நடுவுல வரிசையா தென்னை மரங்கள் இருக்கிறதையும் பாக்குறதுக்கு மனதுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. ஆரணி உட்கோட்டை எல்லையை தாண்டி காட்டுகநல்லூர் ஊராட்சிக்குள்ள நாங்க போகும்போதே விவசாயம் சார்ந்த கிராமத்து சாலை வர ஆரம்பிச்சது. சாலையோட ஒரு பக்கத்துல மலைப்பகுதி, மற்றொரு பக்கத்துல வயல்வெளின்னு இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு. கிராமத்துக்குள்ள போகும்போது ரெட்டிப்பாளையம் ஊர்ல டீ கடையில தம்டகோடி மலைமுருகன் கோயில் போறது எப்படின்னு கேட்டோம். அவர் சொன்ன பாதையில போய்கிட்டு இருக்கும் போது விவசாய பணிக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வெகுளித்தனத்தோட இயல்பா எங்களை பார்த்ததே அவங்க கிராமத்துக்கு எங்களை வரவேற்கிற விதத்துல அமைஞ்சிருந்தது. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் சரல் கற்கள் நிறைந்த வித்தியாசமான சாலைகள் வர தொடங்கினதும் ரெண்டு பக்கமும் பார்க்கிற காட்சிகளும் மாறி போயிருந்துச்சு. வறட்சியான நிலப்பரப்புல ஒட்டக்காடா இருந்த அந்த இடத்துல அங்கொன்னும் இங்கொன்னுமா பனை மரங்கள் தென்பட்டுச்சு. இதை கடந்து நாங்க போனப்போ எதிர வந்த ஒரு பெண்ணுகிட்ட தம்டகோடி மலைக்கு எப்படி போகணும்னு கேட்டோம். அவங்க சொன்னதை வச்சு எங்களோட பயணத்தை தொடர்ந்து வளைவான மலைப்பாதை வழியா தம்டகோடி மலைக்கு போய் சேர்ந்தோம்.
உள்ள போய் எங்கள் குழுவை சேர்ந்த சதீஷ் இந்த கோவிலை நிறுவிய ராஜனை தேடி விசாரிச்சதும் அவர் அலுவலகத்தில் இருக்கிறதா சொன்ன உடனே அங்க வந்த விவரத்தை உறுதிப்படுத்தணும். குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற சொல்லுக்கு ஏற்றபடி இந்த கோயில் எங்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில பல விஷயங்களை உள்ளடக்கி இருந்துச்சு. சுத்தி சிறு சிறு மலைக்குன்றுகள், மரங்கள், செடி கொடிகள், வயல்வெளிகள்னு காட்சியளிக்கிறது. இயற்கை சூழல்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. முருகன் கோயில் தான் இதுங்கிறதுக்கு அடையாளமா வேலோடு ஓம் என்று எழுத்து பொறிக்கப்பட்ட பதாகை எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும்படி இருந்துச்சு. குறிப்பா சரவணபவ அப்படிங்கிற 6 எழுத்து திருமந்திரத்தை வச்சு இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. மலை மேல மதிர் சுவர் இல்லாம முருகப்பெருமானுக்காக அகத்தியர் அருளிய சடாட்சர மந்திர வடிவமான சரவணபவ கோணத்துல வெளிப்பிரகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனித்தன்மையோட இங்க இருக்கு. அப்படி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு சடாட்சர மந்திர வடிவ வெளிப்பிரகார கோண முனையிலையும் மற்றொரு சடாட்சர மந்திர வடிவ தனி சன்னதி உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சன்னதிக்குள்ள சிவபெருமானின் நெற்றிக்கண்ல இருந்து தீப்பொறிகளா உருவாகி சரவண பொய்கையில 6 குழந்தைகளா தோன்றிய முருகப்பெருமானை வளர்த்ததா கூறப்படக்கூடிய கார்த்திகை பெண்களான மேகேந்தி, துலா, நிகர்த்தினி, அபரகேந்தி, வரதயேந்தி, அம்மா இவங்களுக்கெல்லாம் தனித்தனியா சிலைகள் இருந்துச்சு. செல்வம், கல்வி, முக்தி, பகை வெல்லுதல், வெற்றி, ஆரோக்கியம் இவை 6ஐயும் குறிக்கிற விதத்துல இந்த சிலைகள் இங்க வணங்கப்பட்டு வருது. சாலை வழியா வந்த நாங்க கீழே பார்க்கும்போது போவதுக்கும் வர்றதுக்கும் முறையா நடுவே தடுப்புகள் போடப்பட்டு தடையில்லாம கோயில் வாசல் வரைக்கும் வர்றதுக்கு ஏற்றபடி படிக்கட்டு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் தம்பதியினர் ஒவ்வொரு உபயதாரராக இருந்து கொடுத்திருக்கிறதும் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. தம்டகோடி மலைமுருகன் கோயில் உட்பிரகாரத்துல இடது பக்கத்துல உற்சவ சிலையா வள்ளி தெய்வானை சமேதரா செங்கொடியோடு வேலோடு மயில் வாகனன் முருகன் நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய விதத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த உற்சவருக்கு தன்னை முருகன் அடிமையாக பாவித்துக் கொள்ளும் நிறுவனர் ராஜன் சங்கு ஊதி தீப ஆராதனை செஞ்சதோடு தீர்த்த அபிஷேகம் தொடங்கி விபூதி வரைக்கும் அபிஷேகம் செஞ்சு காண்பித்த காட்சி வந்திருந்த பக்தர்களுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அப்போ ஆச்சரியத்தக்க வகையில மயில் அங்க வந்து முருகனை வழிபடுவது போன்று நின்ற காட்சி வேறெங்கேயும் பார்க்க முடியாத ஒண்ணா இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த போகிற பிரகாரத்திலே பார்த்தீங்கன்னா எங்கள் மயிலுக்கு வந்து ஒரு சமாதி கட்டியிருப்போம். இது வந்து வனத்துலேருந்து வந்த மயில் முருகரை வணங்கி இங்கேயே எங்கள் கூடவே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போச்சு. அது அதனுடைய இழப்பை எங்களால் தாங்க முடியல. அதுக்கு ஒரு சமாதி கட்டிலாம் நாங்கள் அது கீழே ஸ்தாபிதம் பண்ணிட்டு புதைச்சிட்டு அது மேலேயே கோவில் அதுக்கு அமைச்சிட்டோம். அது கட்டின பிறகு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு காட்டிலேருந்து. இப்போது பார்த்தீங்கன்னா 10 மைல் கூட வளம் வரும் ஒரு டைமில், உள்ளே போகும், சாமி கும்பிடும். இது ஒரு பெரிய அதிசயம். இதே மாதிரி மாலை நேரத்தில் இந்த கோயிலுடைய உச்சியில இருக்கிற
ஓம் முருகா பதாகைக்கு மேல வரிசையா மயில்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணு. இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்துல மருத்துவ குணம் நிறைந்த சொர்க்க மரம்னு ஒண்ணு இருக்கிறதா எங்களுக்கு காண்பிக்கப்பட்டுச்சு. தீராத நோய்ப்பிணி உடையவங்க இந்த தம்டகோடி மலைமுருகனை வணங்கி இந்த மரத்தடியில் அமர்ந்தா புதிய சக்தி கிடைத்து ஒரு தெளிவை பெறுவதால் சொர்க்க மரம்னே இதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. மூலவரா இருக்கிற முருகனுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக நீரை கொண்டு வந்து இந்த சொர்க்க மரத்துல ஊத்துறாங்க. அதனால இந்த சொர்க்க மரத்துக்கு சிறப்பு தெய்வீகத்தன்மை இருக்கிறதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல ஒருவித காந்த சக்தி இருக்கிறதால இங்க வரக்கூடிய பக்தர்கள் சொர்க்க மரத்தை கட்டி பிடிக்கிறதாவும் அதன் மூலமா ஒருவித அதிர்வு உணர்றதாவும் சொல்லப்படுது. இப்படி சொர்க்க மரத்தை கட்டி பிடிக்கிறது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய மனநோய் மட்டுமில்லாம இதய சம்பந்தமான நோய் நீங்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த தீர்த்தத்துல இந்த மரம் வளர்ந்துட்டு இருக்கு. இது ரொம்ப அபூர்வம். அந்த சொர்க்கம் மரம் இங்க கிடைக்கிறது இந்த ஏரியாவுங்களில் இங்க முருகர் கோயிலில் மட்டும்தான் இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து நீங்கள் கூட அனுபவித்து சொல்லணும். இப்போ நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வந்தவங்க கஷ்டப்பட்டு பிணி தீராமல் மன உளைச்சல் இப்படி நிறைய கஷ்டத்தில் வராங்க. பல கோரிக்கை, அது நிறைய விதமான கோரிக்கைகளை மக்கள் வந்து முருகன்கிட்ட வந்து வழிபட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்தோடனே இந்த மரத்துக்கு அடியில் யதார்த்தமாக உட்காருவாங்க அவங்க. முருகன் பாடல்ல வரக்கூடிய கந்தா கடம்பா கார்த்திகேயா அப்படிங்கிற சொல்லை குறிப்பிடுற மாதிரி இந்த கோயிலுடைய தலவிருட்சமா கடம்ப மரம் இருக்கு. இடும்பனை வென்று கடம்பனை காத்த கந்தா என்ற சொல்லுக்கு ஏற்ப திருமணம் நடக்க வேண்டும் என விரும்புவோர் மூலவர் முருகனுக்கு 2 மாலை வாங்கி வந்து அதில் ஒன்றை இறைவனுக்கு செலுத்தி பிரார்த்தனை செஞ்ச பிறகு மற்றொன்றை வேண்டுவோர் அணிந்து ஆலயத்தை சுத்தி வந்து கடம்ப மரத்தை 3 முறை சுற்றி அங்க இருக்கக்கூடிய வேலுக்கு அணிய வைக்கிறது ஐதீகமா இருக்கு. இதன் மூலமா உடனடியா மாங்கல்ய பொருத்தம் கூடி விரைவில் திருமணம் நடக்கிறதா சொல்றாங்க. அதுபோல இப்படி வேண்டுதலால மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க பெற்றவங்க இங்கேயே தங்களுடைய திருமணத்தை நடத்தி கொள்றதும் உண்டுன்னு சொன்னாங்க. இந்த கோயில்ல 6 செவ்வாய்க்கிழமை 16 வெத்தலை 16 பாக்கு 16 1 ரூபாய் காயின் வச்சு தீபம் போட்டு வணங்கலாம். புத்திர பாக்கியம் மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை, தீராத உடல் நோய், மனநோய் எல்லாம் தீருங்கிறது உண்மையா இருந்துட்டு வருது. 6 வாரத்துல முதல் வாரம் மட்டும் 6 நெய் தீபம் பார்க்க வைக்கணும். அதுக்கு அடுத்த 5 வாரமும் 3 நெய் தீபம் மட்டும் போட்டு போய் கடைசி 5ஆவது வாரம் வந்து தேனும் தினைமாவும் வச்சு வேண்டுதல் வச்சா நிறைவேறுதுன்னு சொல்றாங்க. அந்த நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இங்க வந்து நான் முதல் வாரம் படையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவங்க தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற கூடுதலா 6ஆவது வாரம் மஞ்சள் துணியை கொண்டு இந்த கடம்ப மரத்துல தொட்டில் கட்டுறதும் ஐதீகமா இருக்கு. புத்திரபாகியம் உடனடியாக கிடைக்கும். கல்யாணம் ஆகாது இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உடனே வந்து அவங்களுக்கு புத்திரபாகியம் முருகனுடைய திருவருள் கனியுது. அதே போல் பூர்வ ஜென்மத்தினுடைய பலாபலன், தீராத ஜென்ம நோய், இப்படி நிறைய பேர் அவதிப்படுவாங்க, பண கஷ்டப்படுவாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி படையல் போட்டு வேண்டிக்கிட்டாங்கன்னா உடனடியாக அவர் வந்து அதனுடைய பலன் முருகப்பெருமான் அருள்றாரு. இது அனுபவிச்ச நிறைய பக்தர்கள் வந்து சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். தம்டகோடி மலைமுருகன் கோயில்ல மாலை நேரத்துல சூரியன் தென்படுற மேற்கு மலையில மறையக்கூடிய அழகை பார்க்கிறப்போ இறையருள் இங்க குறையாம இருக்குங்கிறதுக்கு சாட்சியா இருந்துச்சு. இந்த கோயிலுடைய நுழைவாயில்ல வித்தியாசமா கூந்தல் பனை தொங்க விடப்பட்டிருக்கிறதும் அதை இங்க வரக்கூடிய பக்தர்கள் சிலர் தொட்டு வணங்குறதும் ஒரு சிலர் அதுல சில பாகங்களை பறிச்சு எடுத்துட்டு போறதும் வித்தியாசமான நிகழ்வா இருந்துச்சு. இத பத்தி நாங்க விசாரிச்சப்போ இப்படி வணங்குறது மூலமா
தொழில்ல ஏற்படுற தடை நீங்கி வியாபார விருத்திக்காக இப்படி வழிபடுறது வழக்கமா இருக்கிறதா சொன்னாங்க. கூந்தக்கான் பேர் இதுக்கு. திருவிழா காலங்களில் ஊருங்களில் தேர் திருவிழா பண்ணாங்கன்னா தேரில் சைட்லலாம் சுற்றி கட்டுவாங்க. அதே போல் கோவிலில் வாதிலில் முன்னாடி மண்டபம், இது போல் மணி மண்டபம், இந்த மாதிரி இதுங்களில் கட்டுவாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு. இப்போ தேர் திருவிழாலாம் போனால் அந்த தேரில் எந்த துஷ்ட தேவதை அண்டாது இருக்கிற மாதிரி அது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு கூந்தக்கான் பேர் அதுக்கு. திருவிழா முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்கு அதை பிச்சுட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அவங்க தலைவாசிப்படியில் கட்டிக்குவாங்க. இது கிடைக்கிறதே பெரிய அபூர்வம். இந்த சன்னிதானத்தில் மரமே இருக்குது. கோவிலோட பின்பாகம் ஒரு பெரிய மரம் இருக்குது. இதில் அக்னி மூலையிலையும் ஒரு மரம் இருக்குது. இது பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது. அங்கே அனுமதி பெற்று நாங்கள் திருக்கல்யாணத்துக்கும் ஆடி கிருத்திகை அந்தமாரி பெரிய திருவிழா காலங்களில் அங்கே போயிட்டு எடுத்துன்னு வந்து இந்த கோவிலில் கட்டுவோம். இதை வந்து வணங்கிட்டு போகிறாங்க மக்கள் நிறைய. நாங்கள் இந்த கோயிலில் படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் திடீர்னு பகவதி சித்தர் என்ற வராகி உபாசகர் இங்கே வந்து முருகனை வழிபட்டது ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. இதே மாதிரி இந்த மலைக்கு கீழே ரெட்டிப்பாளையம் மற்றும் வேலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில பரதநாட்டியம் கற்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய அரங்கேற்றத்திற்கு முன் இங்க வந்து நடனமாடி முருகனை வழிபடுறது வழக்கமா இருந்துட்டு வருது. அப்படி வந்திருந்த நடனக்கலை கற்ற இளம் நங்கையர் ஐவர் முருகனை மகிமைப்படுத்தும் விதமா அழகு தமிழ்ல பாடினது காண்போருக்கு ஒரு இதமான அனுபவமா இருந்துச்சு. இந்த கோயிலுடைய உள் சுற்று பிரகாரத்துல தனியா மேறு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோபுரத்தின் உள் உற்சவர் முருகன் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை வருடத்திற்கு ஒரு முறை சூரசம்காரம் நடக்கக்கூடிய நாளன்று மட்டும் வெளியே எடுக்கப்படுறதா சொல்லப்படுது. முருகனை நினைச்சு 16,000 பாடல்கள் பாடிய அருணகிரிநாத சுவாமியினுடைய திருப்புகழான முத்தைத்தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண என்ற பாடல் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்பவே சிறப்பா இருக்கு. இறுதியா தம்தகோடி மலை மேல வீற்றிருக்கக்கூடிய மூலவருடைய அழக காண கண்கோடி வேணும்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருத்தமா சிறப்பா காணப்பட்டுச்சு. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.